வெல்கம் டு Optooz எஜுகேஷன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து எப்படி நம்ம விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து பைத்தானுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனோ இல்லை ஆங்குலர் அப்ளிகேஷன் இல்லை ஒரு ஜாவாவில் ஏதாவது அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், ஸோ எந்த மாதிரியான அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, என்ன நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து காம்பேட்டபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் விசுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டெவலப்பராக விசுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணனா உங்களுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். VSCode டவுன்லோட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் லிங்க்கு. இங்கே வந்து நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மேக் யூஸராக இருந்தாலும் சரி, விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் சரி, மூணுக்கும் டிஃப்ரெண்ட்டான டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் விண்டோஸ் ரிலேட்டடான டவுன்லோடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அது டவுன்லோட் ஆயிரும். வெறும் ஒரு 88 MB தான் இருக்குது. ஸோ இப்போ விசுவல் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் போயிடுறேன். டவுன்லோட்ஸில் விசுவல் ஸ்டுடியோவோட செட்டப் ஃபைல் இருக்கும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கும். இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். ஸோ நான் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தேன் அப்படின்னா, டு யூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுங்க. This user installer is not meant to be run as an administrator. If you would like to install Visual Studio for all the user in your system, download the system installer instead. Okay, okay. ஸோ நம்ம ஓகே கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம அவங்களோட அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு இது வந்து டிஃபால்ட்டான ஒரு லொக்கேஷனில் அது போயிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது கண்டிப்பாக ஆயிரும். ஸோ அடுத்ததாக அட்லீஸ்ட்டு 343.8 MB ஆஃப் ஃப்ரீ டிஸ்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு நார்மலாகவே இருக்கும். அடுத்தது ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஐகான் இதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுக்கலாம். நீங்கள் எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஓவர் நீங்கள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கனெக்ஷனும் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ லான்ச் ஆகும். அவ்வளோதான், நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தேங்க்யூ.